எல்லா புகழும் முருகனுக்கே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவாக நம்ம பார்க்க போகிறது பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரத்தை பற்றின சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்றைக்கி சேயோன் ஆன்மீகம் சேனல் மூலிமா ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது பங்குனி மாதத்தில் வர்ற உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வர்ற ஒரு சிறப்பு மிக்க நாள் அப்படின்னே சொல்லலாம். தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளாகத்தான் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த பங்குனி உத்திர தினமானது ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வர இருக்கின்றது. இந்த பங்குனி உத்திர நட்சத்திரம் ஆரம்பிக்கும் தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலையில் 3:20 மணிக்கே உத்திர நட்சத்திரம் ஆரம்பித்து விடுகின்றது. உத்திரம் நட்சத்திரம் நிறைவடையும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 4:15 மணிக்கு முடிவடைகின்றது. பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்ற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில் 7:40 மணியிலேருந்து ஆரம்பிக்குது. ஏப்ரல் 2ஆம் தேதி காலையில் 7:57 மணி வரை இந்த பௌர்ணமி திதி இருக்குது. ஸோ பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கிறது ஏப்ரல் 1ஆம் தேதி. அதனால் பங்குனி உத்திர நம்ம தினத்தை கொண்டாடுறதும் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி தான். பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்க வேண்டிய நாளும் நாளைய தினம் புதன்கிழமை அன்னைக்கு தான். அந்த அன்னைக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்ம உச்சரிக்க வேண்டிய முருகன் மந்திரம் என்ன, முருகனை வழிபடுற முறை என்ன, பூஜை செய்கிற நேரம் என்ன, இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக சேயோன் ஆன்மீகம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேயோன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு நான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். பங்குனி மாதத்தில் வர்ற உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு வெகு விமர்சையாக எல்லா கோவில்களிலும் திருமண வைபவ பூஜைகள் நடைபெறும். குறிப்பாக முருகன் கோவிலில் விசேஷமான பூஜைகள் நடைபெறதால அதில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் அனைவருடைய பிறவி பிணிகள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பங்குனி உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து இறைவனை வழிபடுறவங்களுக்கு எல்லா சுபகாரியங்களும் தடையில்லாமல் நடக்கும். இந்த நாளில் முருகனை வழிபடுறது எப்படி அப்படின்றது தான் இந்த பதிவு. முருகன் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் இருக்கிற இந்த காட்சியை பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு நம்ம முருகன் வழிபாடு செய்வது தடைப்பட்ட திருமணத்தை கூட கைகூட செய்துவிடும். இன்றைய நாளில் நம்ம முறையாக விரதம் இருக்கணும். அந்த மாதிரி விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு விரைவிலேயே மனதிற்கு பிடித்தவரை மனமுடிக்கும் யோகம் வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. முருகன் கோவில்களிலும் சிவன் கோவில்களிலும் சிறப்பு ஆராதனைகள் நடைபெறும் நாளைய தினம் கோவில்களுக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறது மூலயமா நம்மளுடைய கர்ம வினைகளை நம்ம தீர்த்துக்க முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் சிறப்பான பலன்களையும் நம்ம பெறலாம். இன்றைய நாளில் கோவிலுக்கு கட்டாயம் சென்று இறைவனை தரிசிப்பது, வீட்டில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது போன்றவற்றை செய்யும் பொழுது நமக்கு பிறவி பிணிகள் அனைத்தும் நீங்கும். மேலும் முன்ஜென்ம கர்மாக்கள் கழிந்து விடுவதாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலான தெய்வங்கள் பங்குனி உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்ததாக புராணங்களில் இருக்குது. இந்த நாளில் கன்னி பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டாங்க அப்படின்னா நினைத்த வரன் அமையும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வாங்க. பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு முருக வழிபாடு செய்ய நல்ல பலன்கள் கிடைக்கும். உத்திர நட்சத்திரமானது 1ஆம் தேதி அன்னைக்கு மாலை 4:38 மணி வரை இருக்கிறதால பௌர்ணமி திதி அடுத்த நாள் வரைக்கும் இருக்கிறது. அதனால் இறை வழிபாடு செய்ய நினைக்கிறவங்க பங்குனி உத்திரம் முடியும் முன்னரே செஞ்சிடுறது நல்லது. ஸோ காலையிலேயே பூஜைகள் எல்லாத்தையும் நாளைக்கு முடிச்சிருங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பூஜை செய்ய உகந்த நேரமாக நாளைக்கு காலையில் 9:15 மணியிலிருந்து 10:35 வரைக்கும் நல்ல நேரமாக இருக்குது பூஜை செய்கிறதுக்கு. அதாவது பங்குனி உத்திரம் முருகனுக்கு படையல் போட நினைக்கிறவங்க, அதாவது வடை பாயசத்தோடு செஞ்சு முருகனுக்கு படையல் போட நினைக்கிறவங்களுக்கு உண்டான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:35 மதியம் 2 மணிக்குள்ளே நீங்கள் படையல் போட்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. இல்லை எங்களால் அந்த மதிய நேரத்துலலாம் முடியாது, மாலை நேரத்தில் தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பௌர்ணமி திதி இருக்கின்றது. உத்திர நட்சத்திரம் மிஞ்சி போனால் 5 மணி வரைக்கும் நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். 5 மணிக்கு மேலே உத்திர நட்சத்திரம் இல்லை, ஆனால் பௌர்ணமி திதி இருக்குது, நாங்கள் பூஜை பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு மாலை 5 மணிக்கு மேலே கூட நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். தவறேதும் கிடையாது முருகப்பெருமானுக்கு. உத்திர நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 5 மணிக்குள்ளே பூஜை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். வீட்டில் முருகப்பெருமானுக்கு படத்தை வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வேல் வழிபாடு செய்கிறதும் வேலுக்கு அபிஷேகங்கள் செய்கிறதும் வீட்டில் விளக்கேற்றி அதாவது வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபடுறதும் சிறப்பான பலன்களை தரும். நாளைய தினம் தேனும் தினை மாவும் வைத்து
அதாவது மாவிளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த தேனும் தினை மாவுலையும் நீங்கள் வந்து மாவிளக்கு போடுறது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை எந்த அளவுக்கு உங்களால் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த நாளில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. அதோடு கூட நான் இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. கந்தர் அலங்காரம்ன்ற பகுதியில் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதால சுப காரியங்கள் கைகூடி வரும். உடல் நலம், மனநலம், எல்லா பாதிப்புகள்லேருந்தும் நீங்கள் வந்து விடுபடலாம் அப்படிங்கிறதான் நம்பிக்கை. அந்த கந்தர் அலங்காரம் பகுதியிலேருந்து இந்த பாடலை நான் உங்களுக்கு இப்போ வாசிச்சும் காட்டுறேன். இந்த பாடலை நீங்கள் நாளைய தினம் உபவாசம் இருக்கும்போது முருகனுக்கு பிடித்த நைவேத்தியங்கள்லாம் படைச்சிட்டு தூபதீப ஆராதனை காமிக்கிறதுக்கு முன்னாடி பாடுங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மந்திரத்தை. படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்தான் முடிக்கின்றிலை முருகா என்கிளை முசியாமல் இட்டு விடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள் விம்மி விம்மி நவிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கு இனியே. இதுதான் இந்த பாடல். நாளைய தினம் இந்த பாடலை நம்ம பாடுறது மூலிமா நம்ம நினைக்கிறது என்னவோ அது கண்டிப்பாக நடக்கும், நிறைவேறும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து முருகனுக்கு பிடித்த நைவேத்தியங்கள் படைத்து சர்க்கரை பொங்கல் செஞ்சு சுவாமி நமஸ்காரம் பண்ணுங்க. திருமுருகாற்றுப்படை, கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் வாசிக்க நல்ல வைப்ரேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை இந்த நாளில் 108 முறை உச்சரிப்பவர்களுக்கு புது தெம்பு வருங்க, நினைவாற்றல் அதிகரிக்கும். பொதுவாகவே பௌர்ணமியின் பொழுது இறை வழிபாடு செய்கிறது என்பது நமக்கு விசேஷமான பலன்கள் தான். அதிலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தன் வரும் பௌர்ணமியை வழிபடும் பொழுது அதற்குரிய பலன்களும் அபரிமிதமானதாகவே இருக்கும். ஆகவே இந்த நாளை யாரும் தவறவிடாமல் கோவில்களுக்கு செல்வதும் வீட்டில் விரதமிருந்து வழிபடுவதும் மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் நாளைய தினம் திருப்புகழில் வரும் விரல் மாறணைந்து அப்படின்னு தொடங்குற இந்த பாடலை திருமணம் ஆகாதவர்கள் முருகன் சந்நிதியில் நெய் தீபம் ஏற்றிவிட்டு இந்த பாடலை பாட நிச்சயம் அவர்களுக்கு திருமணம் கைகூடிவிடும். அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ள அவங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற சேயோன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி, வணக்கம்.